கையிலாக கொடுக்கிற ஒரு பிரதானி அப்படின்னா ஒரு பெரிய அதிகாரி. இப்ப ஒரு பஞ்சம் வந்துருச்சுன்னா சீஃப் மினிஸ்டர் யாரை கூப்பிடுவார்? முதல்ல சீஃப் செக்ரட்டரியை கூப்பிடுவார், அதிகாரியை கூப்பிடுவார். ஒவ்வொரு துறையிலும் துறையை சார்ந்த மேல் அதிகாரிகளை கூப்பிட்டு தான் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. என்ன செய்யலாம், ஒரு சட்ட ஒழுங்கு வித்தியாசம் ஆயிடுச்சு, பிரச்சனையா போகுது, என்ன பண்ணலாம் அப்படின்னா பெரிய போலீஸ் அதிகாரிகளை கூப்பிட்டு பேசுவார், அந்தந்த துறை அதிகாரிகளை கூப்பிட்டு பேசுவார். இப்போ இவன் ஒரு பெரிய அதிகாரி, இவனுக்கு விஷயம் தெரியும், விவரம் தெரியும். நல்ல சத்தமா சொல்லுங்க, என்ன தெரியும்? விவரம் தெரியும். அவனுக்கு உலக விவரம் தான் தெரியுதே தவிர கர்த்தரை பற்றின விவரம் தெரியல. ஹல்லேலூயா. அவன் என்ன நடக்கும்னு சொல்றான், என்னதான் உண்டானாலும் நீ சொல்ற காரியம் நடக்காது. எலிசா சொல்றாரு, உன் கண்ணுனால நீ அதை பார்ப்ப, ஆனா நீ அதை சாப்பிட மாட்ட. எப்படி? ஹலோ, எப்படிப்பட்ட காரியம் பாருங்க. சபைக்கு தாழ்மையா ஒரு வார்த்தையை சொல்றேன், என் நேரத்திலும் எக்காலத்திலும் கர்த்தரை சந்தேகப்படாதீங்க, கர்த்தரை சந்தேகப்படாதீங்க. உண்மையாய் ஊழியம் செய்த ஒரு ஆசாரியனை நமக்கு தெரியும். நீங்க போன கிறிஸ்மஸ் சீசன்ல நம்ம சர்ச்சில் வந்தது உண்மைன்னா சகரியாவுடைய பாட்டை பத்தி தான் நம்ம அந்த கிறிஸ்மஸ் சீசன் ஃபுல்லாவே நம்ம தியானிச்சோம். சகரியாவுக்கு திருமணமாகி பல ஆண்டுகளாயும் குழந்தை இல்லை. கர்த்தரே நேரே வந்து தூதன் வந்து சொல்றாரு, சகரியாவே உன் விண்ணப்பம் கேட்கப்பட்டது, உன் மனைவி கர்ப்பவதி ஆவாள். இந்த ஊழியக்காரர் எந்த தெரியுமா சொன்னாரு, இதெல்லாம் எப்படி நடக்கும்? கர்த்தர் என்ன தெரியுமா பண்ணாரு, அவன் ஸ்பீக்கர் லைனை உரி விட்டார். அவிசுவாசம் பாவம். நான் பேசிட்டு இருக்கிறேன் பாருங்க, நாம ஈஸியா எடுக்கிறோம், நாம நம்பிக்கை இல்லாதவங்களா வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், ஆண்டவரை சந்தேகப்படுறோம். இது கர்த்தரை அவமதிக்கிற ஒரு காரியம். நான் உனக்கு இதை செய்வேன் அப்படின்னு சொல்லும் போது சாராள் என்ன பண்றாங்க, நகைக்கிறாங்க. கிழவிக்கு இன்பம் உண்டாகுமா, இனி வருமா? கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து சொன்னாரு, உன் மனைவி ஏன் சிரிச்சிட்டு இருக்கிறா? நான் என்ன பேசிட்டு இருக்கிறேன், அவ என்ன பார்த்து என்ன சிரிச்சிட்டு இருக்கிறா? சூழ்நிலை ஒஸ்ட் தான். நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில காரியங்கள் ஒஸ்டா இருக்கலாம். இங்க பிரதானி சொன்னது ஒருவேளை அவனுடைய அறிவுக்கு எட்டுன விதத்தில் சரியாக இருந்தது போல இருக்கலாம், ஆனா பேசுறது கர்த்தர். நான் சொல்றது விளங்குதா உங்களுக்கு? பேசுறது மனுஷனுடைய வார்த்தைன்னா டேக் இட் ஈஸின்னு எடுத்துட்டு போயிருங்க, சந்தேகப்படுங்க. ஆனா கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்லிட்டு இருக்கிறாருன்னா அது 100% நடக்கும் என்று நம்பணும். நடக்காத பட்சத்தில் என்ன சொல்றாருன்னா, நீ பாப்ப ஆனா சாப்பிட மாட்ட, நீ அதை கேட்ப, நீ அதை அனுபவிக்க மாட்ட. சகரியாவுக்கு கர்த்தர் சொன்னாரு, நீ குழந்தை பிறக்கிறது வரையிலும் நீ பேசாம இருப்ப. உள்ள போயிட்டு வெளியே வரான், மக்கள் எல்லாம் பயப்படுறாங்க. நல்லாதான் ஐயா உள்ள போனான். ஆண்டுடைய சமூகத்துல அவிசுவாசத்தோடு இருக்கவே கூடாது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, விசுவாசம் உள்ளவர்களாயிருங்க, நம்பிக்கையோட இருங்க. கர்த்தரால் செய்ய முடியாத காரியம் இல்லைல்ல. மனுஷனுடைய வார்த்தையா பேசுறோம், கர்த்தர் சொல்றாரு நாளைக்கு நேரம் நடக்கும், அவன் சொல்றான் இது என்னத்தை வச்சாலும் நடக்காது. சரி, நான் நினைக்கிறேன் ஒருவேளை அந்த பிரதானி, அந்த அதிகாரி, ஆம் தகப்பனே நீர் சொன்ன வார்த்தையின்படி நடக்கும் என்று நம்புகிறேன் என்று சொன்னால் இந்த பெரிய ரட்சிப்பிற்கு கண்டிப்பா கர்த்தர் அந்த அதிகாரியை பயன்படுத்தி இருப்பார். என்ன நடந்தது தெரியுமா? அவனுடைய அவிசுவாச வார்த்தை அவனுடைய வாழ்க்கையிலும் ஆசீர்வாதத்தை இழந்தது மாத்திரமல்ல, அவனை கர்த்தர் ஓரங்கட்ட வச்சு யாரை கர்த்தர் பயன்படுத்தினார் என்று நாம் வாசிக்க போகிறோம். கர்த்தர் யாரை தெரியுமா அந்த பெரிய ரட்சிப்பிற்கு பயன்படுத்தினார்? 3வது வசனம் சொல்லுகிறது, 4 குஷ்டரோகிகள், சமுதாயத்தினால் ஒதுக்கப்பட்டவர்கள், தேசத்திலிருந்து புறம்பே தள்ளப்பட்டவர்கள்,
ஒலிமுக வாசலில் அமர வைக்கப்பட்டவர்கள். அவர்களால் பட்டணத்திற்குள்ள வர முடியாது, வீட்டுக்குள்ள வர முடியாது, தேவ ஆலயத்துக்குள்ள வர முடியாது. சமுதாயத்தால் தீட்டுப்பட்டவர்கள் என்று கருதப்பட்ட ஒரு 4 பேர். ஹலோ, ஆண்டுடைய பிள்ளைகளாகிய நாம் விசுவாசியாமல் போனால், விசுவாசிக்க வேண்டிய நாம், கர்த்தரால் பயன்படுத்த வேண்டிய இடத்துல இருக்கிற நாம் அவிசுவாசத்தோடு கர்த்தருடைய வார்த்தையை சந்தேகப்பட்டா கர்த்தர் வெளியிலிருந்து ஆட்களை பயன்படுத்திடுவார். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? ஹல்லேலூயா. 4 குஷ்டரோகிகள் குறித்து அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. 3வது வசனம் சொல்லுது, குஷ்டரோகிகளாக 4 பேர் ஒலிமுக வாசலில் அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் இங்கே இருந்து சாக வேண்டியது என்னன்னா, பட்டணத்துக்குள்ளே சாப்பாடு கிடையாது. நாம என்ன ஒருவருடைய முகத்தை ஒருவர் பார்த்துட்டு இப்படியே சும்மா இருந்தா இப்படி என்ன பண்ண வேண்டியதான்? செத்து போக வேண்டியதான். பஞ்சம் கொடுமையா இருக்குது. அந்த தேசத்துல அந்த கனம் பெற்ற ஸ்திரீயாலே வாழ முடியல. அங்க இருக்கிற ஜனங்கள் தங்களுடைய பிள்ளைகளை சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. விலைவாசி கடுமையாக இருக்கிறது, தாங்க முடியல. நான் சொல்லும் போது உங்களுக்கு சிலருக்கு ஏதோ ஒரு கதை சொல்றது மாதிரி தெரியலாம். நான் கவனிங்க, விலைவாசி கடுமையாக இருக்கிற நீங்கள் நல்லா புரிந்து கொள்ளணும். சில வருடங்களுக்கு முன்பாக நான் சென்னை பட்டணத்தில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, நம்ம பழைய ஒரு சீஃப் மினிஸ்டர் சீக்கிரத்தில் ஒரு சடுதியாக என்ன ஆயிட்டாங்கன்னா, அவங்கள கைது செஞ்சுட்டாங்க. அவங்க ஏதோ குற்றம் செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு முதலமைச்சரை கைது செய்துட்டாங்க. நான் இப்போ சென்னையில் இருக்கிறேன். அப்போது பட்டணத்தில் பயங்கரமான கலவரம் வர்றது மாதிரி இருக்குது. எல்லா கடைகளும் திடீரென்று மதியானத்துக்கு மேலே அடைச்சிட்டாங்க. கடைகளெல்லாம் அடைக்கப்பட்டது. நீ கவனிச்சிங்கன்னா, சென்னையில் பேச்சுலர்ஸ் அதிகமாக நம்பி இருக்கிறது ஹோட்டல் சாப்பாடு தான். நான் அன்னைக்கு லிட்டரலாக பார்த்தேன் பாருங்க, இரவு நேரத்தில் பெரிய பெரிய ஹோட்டல்கள் அடைக்கப்பட்டது. அதாவது மெயின் இடங்கள்ல இருக்கிற எல்லா உணவு விடுதிகளும் அடைக்கப்பட்டது. ஏதாவது தெருவுக்குள்ள ஒரு சின்ன ஹோட்டல், நான் ஒரு ஹோட்டலில் பார்க்குறேன், ஒருத்தர் தோசை ஊற்றி ஊற்றி கொடுத்துட்டு இருக்கிறார். எல்லாம் இப்படி நிற்குது. என்ன சொல்றான்னா, சீக்கிரத்தில் மாவு தீந்து போகுது, திரும்ப மாவு வாங்குறதுக்கு கடை கிடையாது. ஒரு சின்ன கல் தோசை 30 ரூபா. சாப்பிட்றன்னா சாப்பிடு. அடுத்த டிமாண்ட் என்னன்னா, ஒருத்தனுக்கு 2 தோசை தான். 2 தோசைக்கு மேலே எவன் நிற்க விடாது, விரட்டுறான். இது நம்ம நாட்டில் நடந்த ஒரு நாள் நடந்த இன்சிடென்ட். உணவு பற்றாக்குறைங்கிறது அது சாதாரணமான விஷயம் இல்லை, கதை கேட்டுட்டு போறது மாதிரி இல்லை. அந்த நேரத்தில் தான் எலிசா சொல்றாரு, நாளைக்கு இந்த நேரத்தில் நடக்கும். குஷ்டரோகிகள் எத்தனை நாள் சாப்பிடாம இருந்தாங்கன்னு தெரியல, பஞ்சத்தில். அவங்க சொல்றாங்க, நாம இங்க இருந்து சாக வேண்டியது என்ன? 4வது வசனம் சொல்லுது, பட்டணத்திற்குள் போவோம் என்றாலும், பட்டணத்தில் இருக்கு, அங்க போயும் பிரயோஜனம் இல்லை. இங்க இருந்தா இங்க சாவோம், அங்க போனா அங்க சாவோம். நாம் இங்கே இருந்தாலும் சாவோம், அங்கேயும் சாவோம். ஆகையால் என்ன சொல்றாங்க, இப்பொழுது சீரியருடைய ராணுவத்திற்கு போவோம் வாருங்கள். அவர்கள் நம்மை உயிரோட வைத்தால் பிழைக்கிறோம், நம்மை கொன்றால் சாகிறோம். துணிகரமான துணிச்சலான முடிவை பாருங்களேன். 4 குஷ்டரோகிகள் என்ன சொல்றாங்க தெரியுமா? டேய், பட்டணத்துக்கு போக வேண்டாம், அங்கேயே எல்லாம் பஞ்சத்தில் இருக்கிறானுங்க, அவனுங்களை போய் கஷ்டப்படுத்த வேண்டாம். நாம் ஒரு முடிவு பண்ணுவோம், எதிரியுடைய பாளையத்துக்குள்ளேயே போவோம். நிறைய பேர் நான் சொல்றது விளங்கவே இல்லை. உங்களை சிறைப்படுத்தி இருக்கிற, உங்களை பிரச்சனையில் வைத்திருக்கிற பிசாசை எதிர்த்து செல்லத்தான் கர்த்தர் உங்களை அழைக்கிறார். ஆமென். யார் தெரியுமா முடிவு பண்றாங்க? குஷ்டரோகிகள். அந்த காலத்தில் குஷ்டரோகிகள் எப்படி இருப்பாங்களான்னா, அவங்களுக்கு காலெல்லாம் குஷ்டம் வந்தா அந்த அந்த புண்களால் காலெல்லாம் நிரம்பி இருக்கும். நடந்தா என்ன ஆகும்னா, எங்கேயாவது தட்டுப்பட்டா திரும்பவும் அது ரத்தம் வந்துடும். அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்களான்னா, துணிகளாலோ ஏதாவது ஒரு காரியத்தில் காலை என்ன பண்ணுவாங்க, சுத்திடுவாங்க. நாம வெறுங்காலில் நடக்கிறதுக்கும் துணியை சுத்திட்டு நடக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. சில நேரத்தில் இந்த ஷூ, பெரிய செருப்பெல்லாம் போட்டு நடக்கும்போது டப்பு டப்புன்னு சவுண்டு கேட்கும். ஆமாவா இல்லையா சொல்லுங்க? வெறுங்காலில் நடந்தாலும் சில நேரத்தில் சத்தம் கேட்கும். சாக்ஸ் போட்டுட்டு நடந்து பாருங்க, சத்தம் கேட்குமா? சொல்லுங்க. நீங்க சொல்றீங்க கேட்கலையே. கேட்குமா கேட்காதா? கேட்காது.
இந்த குஷ்டரோகிகள் அப்படி கால்ல எல்லாம் சுத்திட்டு என்ன பண்றாங்கன்னா, 5வது வசனம் சொல்லு, சீரியருடைய ராணுவத்திற்கு போக இருட்டோடே எழுந்திருந்து சீரியருடைய பாளையத்தின் முன்னணியில் வந்தார்கள். அங்கே யாரும் ஒருவரும், அதற்கு காரணம் சொல்லப்பட்டிருக்கிறது. 6வது வசனம், ஆண்டவர் சீரியரின் ராணுவத்திற்கு ரதங்களின் இரைச்சலையும் குதிரைகளின் இரைச்சலையும் மகா ராணுவத்தின் இரைச்சலையும் கேட்க பண்ணினதினால் அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, இதோ நம்மிடத்தில் போருக்கு வர இஸ்ரவேலின் ராஜா ஏத்தியரின் ராஜாக்களையும் எகிப்தியரின் ராஜாக்களையும் நமக்கு விரோதமாக கூலி பொருத்தினான் என்று சொல்லி இருட்டோடு எழுந்திருந்து ஓடி போய் தங்கள் கூடாரங்களையும் தங்கள் குதிரைகளையும் தங்கள் கழுதைகளையும் தங்கள் பாளையத்தையும் அவைகள் இருந்த பிரகாரமாய் விட்டுவிட்டு தங்கள் பிராணன் மாத்திரம் தப்பும்படி. ஹலோ, எத்தனை வருஷம் முற்றுகை போட்டு தேசத்தில் பஞ்சத்தை வருவித்துக் கொண்டிருந்த இந்த ஜனங்களுக்கு ஒரு தீர்வை கர்த்தர் எப்படி வச்சாரு தெரியுமா? துணி சுத்திட்டு நடந்து போனவன் சத்தமே கேட்காது. இவன் 4 பேர் எழுந்து நடக்கும் போது கர்த்தர் அவங்க காதுல இரைச்சலை உண்டு பண்ணினார். நீ கர்த்தருக்காக ஒரு அடி எடுத்து வைத்தால் பிசாசின் சேனை நடுங்கும். ஆமென். அவன் உயிர் பிழைச்சா போதும்பா, இனி இங்க இருக்க முடியாது, இவன் வீட்டுல இருக்க முடியாது, இவன் குடும்பத்துல இருக்க முடியாது, இந்த ஊழியத்துல இருக்க முடியாது, ஓடிடுவான். உயிர் பிழைச்சு ஓடிடுவான், உயிர் தப்ப ஓடிடுவான். உடைமைகளை, உணவுகளை, பதார்த்தங்களை, அந்த சேனை எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன பண்ணாங்களான்னா உயிர் தப்ப. ஏன்னா கர்த்தர் அவர்கள் காதுகளில் இரைச்சலையும் ராணுவத்தின் சத்தத்தையும் கேட்க பண்ணினார். இந்த குஷ்டரோகிகள் போய் அங்க சத்தம் ஒன்றும் போடல. இன்ஃபேக்ட் அதனால தான் அதுக்கு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண, அவங்க நடந்த சத்தமே கேட்காது. ஆனா கர்த்தர், ஒருவேளை நீ அடுத்து வைக்கிற அடி ஒரு பெரிய வித்தியாசத்தை உண்டு பண்ணால் நீ நினைச்சிருக்கலாம். ஆனா கர்த்தருக்காக நீ எழும்புனா கர்த்தர் உனக்கா எழும்புவார். கர்த்தருக்கா நீ ஒரு அடி எடுத்து வைத்தா பல அடிகளை கர்த்தர் உனக்காக எடுத்து வைப்பார். நம்ம ஆண்டவர் பெரியவர். இன்னைக்கு சிலர் குஷ்டரோகத்தில் இருக்கிறீங்க, நான் பாவின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. குஷ்டரோகம் நிறைஞ்சி சமுதாயத்தால, தேவனால, எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டு, சபையால புறக்கணிக்கப்பட்டு, எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட நிலையில் இருக்கிறேன்னு அப்படியே இருக்கிறீங்க. இவங்க என்ன முடிவெட்ட, நான் இங்க இருந்தாலும் சாவ போறேன், ஒரு ட்ரை தான் பண்ணி பார்ப்போமே. தேவ பிள்ளையே, பாவத்தில் உழண்டு கொண்டிருக்கிற